வணக்கம் மக்களே. பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நடந்து முடிஞ்சிருச்சு. 10 வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியா வின் பண்ணிருக்காங்க. இருங்க இருங்க சாரு. எங்க டீசெண்டா அப்படியே சொல்லிட்டு போறீங்க? 10 அப்படியே கடந்து போறியா? சீரியஸ் ஆரம்பிக்கிறப்ப ஞாபகம் இருக்கா? இந்தியா ஆஸ்திரேலியா ரெண்டு ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கு. உள்ள வந்த உடனே ரெண்டு பேருக்கும் டஃபா தான் இருக்கும். அப்படி இப்படி நீ என்ன வாய் இங்க பேசுறது கூட இல்ல. போய் அவனை இடிக்கிறது, பவுலர்கிட்ட சண்டைக்கு போறது, ஹெட் கிட்ட சண்டைக்கு போறது. ஆன்ஃபீல்டு அக்ரஷன் வந்து ரிசல்ட் இல்லையேப்பா. என்னது இது? அது கூட பரவாயில்ல, அப்படியே அங்கங்க சண்டை பிடிச்சி கடைசியில ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து இதெல்லாம் ஒரு டீம்னு அதுக்கு நீங்க சப்போர்ட் வேற பண்ணிட்டு இருக்கீங்க. வா. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. எங்களையே கலாய்ச்சிட்டு இல்ல. இரு, வேக வேகமா போய் கமெண்ட் செக்ஷன்ல உன்னை ஆன்டி இந்தியனா டேக் பண்ணி விடுறேன். ஆமா, ஆஸ்திரேலியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா உடனே ஆன்டி இந்தியன்னு ஒரு பச்சையை குத்திட்டு வந்துருவானுங்க. பாத்துக்கலாம், அவனுங்க அப்படிதான் இருப்பானுங்க. அதான் ஒரு டெஸ்ட் மேட்ச் நாங்க வின் பண்ணப்போ உன்கிட்ட கொஞ்சம் திமிரா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இல்லாடி சாத்திட்டு தான் இருக்கோம். இந்த வாட்டியா திருந்துவீங்க, ஏதாவது கம்பேக் கொடுப்பீங்கன்னு நினைச்சா அதுவும் இல்லைன்ட்டு ஆகி போச்சு. சூப்பர். அப்படியே மெயின்டைன் பண்ணீங்கன்னா சீரிஸ் மொத்தத்தையும் முடிச்சுட்டு நாங்க அப்படியே கிளம்பிடுவோம். ஆனா இவ்வளவு கேவலமா ஒரு ரிசல்ட் வரும் நானும் எதிர்பார்க்கல. 3-1 சொல்லிட்டு கொஞ்சம் ஏதாவது டஃப் கொடுத்து சீரியஸா டிராப் பண்ற நிலைமைக்கு தான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். காலைல 5 மணிக்கு அலாரம் வச்சு ஒரு ஒரு மேட்ச் எழுந்து பார்த்து அனாலிசிஸ்ல பண்ணி போட்டதுக்கு நல்லா செஞ்சானுங்க. சீரீஸ் டிரா பண்ணுவாங்கன்னு நம்ம நினைச்சதே கடைசியில தான். நம்ம ஆணவமா பிஜிடி ரீடைன் பண்ணிட்டு வருவோம்ல பேசிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிச்சோடனே வேற லெவல் கான்பிடன்ஸ். உங்களுக்கு இருந்த கான்பிடன்ஸ் அவங்களுக்கு இருந்திருந்தா எங்கேயோ போயிருப்பீங்க. மீண்டும் மீண்டும் சரி, ரைட்டு. என்ன இருந்தாலும் நம்ம ஆஸ்திரேலியா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாராட்டி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஒரு லாஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நம்மளும் ஒரு டெஸ்ட்லன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். அவங்க பேட்டிங்ல ஒரு வீக்னஸ் இருந்துச்சு, ஒரு பிளேயரா சொல்லிட்டு இருந்தோம். எல்லாருமே அடுத்தடுத்த மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வந்தாங்க. ஓவராலா பேட்டிங்லயும் அடுத்து செம்ம இம்ப்ரூவ்மெண்ட். ஃபீல்டிங்ல அவங்க பார்த்துட்டு இருக்கோம், ஒரு மேட்சும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்ட்டு ஓவரால் மைண்ட் செட்டே வந்து மாத்திட்டாங்க அப்படியே. அதுதான் நம்ம மெயின் லாஸுக்கு காரணம் நினைக்கிறேன். அதான் இந்தியா வந்து ஓரளவுக்கு டஃப் கொடுத்தாங்க, இருந்தாலும் ஆஸ்திரேலியா கொஞ்சம் ஓவர் பவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். சொல்லு, என்னத்த டப்பு கொடுத்தாங்க? ஒரு டப்பு கொடுக்கல. நீ சொன்ன மாதிரி பேட்டிங் டிபார்ட்மெண்ட் செமையா இம்ப்ரூவ் பண்ணாங்க. நம்ம யாரை சொல்றோமோ அடுத்த மேட்சே கண்டிப்பா ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டான். அந்த மாதிரி போய்கிட்டு இருந்தது. பவுலிங்குமே சரியான பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டார்க்கு கான்ஸ்டன்ட் ஸ்டார்டிங் டு எண்டிங். கம்மின்ஸும் சரியான ஃபார்ம். ஹெசல்வுட்னு ஒரு சரியான பிளேயர் இன்ஜுரி ஆகி போனாது, சந்தோஷப்படலான்னு பார்த்தா போலாண்ட் வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸ். நமக்கு போலாண்ட் தான் மெயின் கேமனே. ஹசல்வுட் இருந்தா ஹசல்வுட் பிடிச்சிருப்பான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நேத்தன் லைன் அவரோட வேலையை செமையா பண்ணாரு. சரி, ஓகே, ஒரே ஒரு வீக் ஸ்பாட் இருக்கு, மிச்சல் மார்ஷ் ஓவர்ஸ்ல ரன் போலாம் அப்படின்னு பார்த்தா அதையும் அடைச்சிட்டானுங்க. ஃபுல்லா சிமெண்ட் பூசி அடைச்ச மாதிரி வெப்ஸ்டரை கொண்டு வந்து அதையும் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. சோ ஓவரால் ஒரு சரியான டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இதே வாய்தான் சீரியஸ் ஸ்டார்ட் ஆகுறப்போ வேற மாதிரி பேசிட்டு இருந்துச்சு. இப்ப புகழ்ந்து பேசுறதெல்லாம் கேக்குறப்போ சந்தோஷமா தான் இருக்கு. சரி, எங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து உங்க பக்கம் வாங்க. என்ன நிலைமை? தேருமா தேராதா டெஸ்ட் கிரிக்கெட்? என்ன சுச்சுவேஷனு? இப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ்ல பாசிட்டிவ் எடுத்துக்கணும், 2-3 விஷயம் தான் இருக்கு. அதுல நமக்கு வந்து ஆளினால் எப்பயுமே நம்ம பும்ரா மட்டும்தான் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல. மத்தபடி இப்ப பேட்டிங்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜெய்ஷோல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து லாங் ரன்ல கண்டிப்பா ஒரு ஓப்பனிங் ஸ்பாட் அவராக தான் இருப்பாரு. ஸோ அதுல எந்த சேஞ்சும் இல்ல. அதுபோல் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணது 3-4 மேட்சஸ்லயும் நம்ம பார்த்துட்டோம் டேலண்ட் என்ன அந்த மாதிரி. இன்னும் கண்டிப்பா க்ரூம் பண்ணி ஒரு ஆல்ரவுண்டரா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். வெறும் பேட்டிங் மட்டும் இல்லாம இன்னும் பவுலிங்லயும் நல்லா யூஸ் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போனா பயங்கரமா இருக்கும். மத்தபடி மத்த பிளேயர்ஸ்லாம் வந்து ஒண்ணு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இல்ல. இப்ப ராகுல் கூட ஒரு டீசென்டான ஸ்டார்ட் கொடுத்தாரு எல்லா இதுலயும். இல்ல, ஆனா குறிப்பா இவரு வாஷிங்டன் சுந்தர சொல்லலாம். கொடுக்கப்பட்ட சிச்சுவேஷன்ல கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஒரு இன்னிங்ஸ் நல்லாவே பண்ணாரு. வாஷிங்டன் சுந்தர நம்ம இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். 3ஓட 4ஆ சேர்த்துருங்க. அதை தவிர மத்ததெல்லாம் நம்ம அதான் நியூசிலாந்து சீரீஸ் அப்பே பார்த்தோம். வாஷிங்டன் சுந்தர் வந்ததுக்கு அப்புறமே டக்குனு விக்கெட் எடுத்து அந்த மாதிரி அவரோட இம்பாக்ட் இருந்துச்சு. மத்த இதெல்லாம் ரொம்ப வருஷமா நம்ம சொல்லிட்டு தானே இருக்கோம், பேட்டிங்ல வீக்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு இப்ப லாஸ்ட் சீரீஸே எக்ஸ்போஸ் ஆயிருச்சு நியூசிலாந்து சீரீஸ்லயே. அப்ப இப்ப திருப்பி இன்னும் வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டிட்டாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. நம்ம விராட் கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், நம்ம பிரின்ஸ் சுப்மன் கில்லா இருக்கட்டும், தயவு செஞ்சு விராட் கோலி ரோஹித் சர்மா பத்தி பேசாதீங்க. நாளைக்கு எனக்கு போர் அடிச்சிருச்சு. இதுதான் அவுட் ஆயிட்டு வந்தோடனே அவன் பிஆர் டீமா விராட் கோலி பிராக்டிசிங் ஹார்ட் இன் தி நெட்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் டிஸ்மிஸல். எது 5th டெஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு யாருக்கு பிராக்டிஸ் பண்ணி
திரும்ப போய் நீயும் நானும் ஒரு பவுலிங் போட்டானா செகண்ட் ஸ்ட்ரிப்ல கேட்ச் போக போகுது. எதுக்கு நம்ம ரெண்டு பேரை பத்தி பேச வேணாம், மத்த எல்லார பத்தி கூட பேசிக்கலாம். அதான் சரி, அதான் எனக்கும் அது போர் அடிச்சிருக்கு சொல்லி அதை நான் சொல்ல. அதனால நம்ம சுப்மன் கில்ட்ட நம்ம வீடியோலயே நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆமா அவரு நல்லா ஸ்டார்ட் பண்றாரு, ஒரு பெரிய இன்னிங்ஸ் தான் கன்வெர்ட் பண்ண முடியல, ஆனா சீக்கிரம் கன்வெர்ட் பண்ணுவாரு பாப்போம் அதுன்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருக்கு. மேட்ச் மட்டும் போயிட்டே இருக்கு. 20-30 மாறவே மாட்டேங்குது, அதே ஸ்கோர் தான் அடிச்சிட்டு இருக்காரு. நானும் பெருசா சுப்மன் கில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நானும் எல்லா வீடியோலயும் நான் தான் முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஷாட்லாம் கிளீனா தான் இருக்கு, பெரிய ஸ்கோர் கன்வெர்ட் பண்ணிட்டா பெரிய பிளேயர் ஆயிடுவாரு அப்படி இப்படின்ட்டு நான் பேசிட்டு இருந்தேன். கடைசி வரையும் அவுட் ஆயிட்டு போயிட்டே இருந்தேன். பெரிய ஸ்கோரா கன்வெர்ட்டே ஆகல கடைசி வரையும். இல்ல, அவர் பிளானே சதுரங்க வேட்டை படம் மாதிரிதான். ஒண்ணு பண்ணணும்னா அவனோட ஆசையை தூண்டணும், நம்மள தூண்டி வச்சு ஒரு ஸ்கேம் பண்ணி டீம்ல பல வருஷம் அதேதான் இருக்காரு. என்னைக்குதான் பெரிய பெர்ஃபார்ம் பண்ணுவாரு நமக்கும் தெரியல. அதேதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ கண்டிப்பா எப்படி இப்ப பேட்டிங் சேஞ்சஸ் இந்தியா டீம்ல கண்டிப்பா வரதான் போகுது. டெஸ்ட் கிரிக்கெட்ல இன்னும் நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மாவும் இன்னும் 1 or 2 years ஆடுறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் வரதான் போகுது. அந்த லிஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில்லும் மாட்டுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டைம் வரும்போது அப்போ மாட்டுவாருன்னு பார்ப்போம். நம்மளே பேசணும், கண்டிப்பா ஒரு கம்பேக் இருக்கு கோலிக்கு ரோஹித் சர்மாக்குலாம். இருந்தாலும் இவ்வளவு பார்த்துட்டு 1 or 2 years தைரியமா சொல்ற பாரு, மனதைரியத்தை பாராட்டி. இல்ல இப்ப ரோஹித் சர்மா அவரே தான் சொல்லியிருக்காரு, இப்ப நான் ஒன்னும் கிளம்பல, இன்னும் எனக்கு டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல. மேபி ஒரு கம்பேக் கொடுப்பேன். கம்பேக்னு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணல, விட்டுருவோம். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல, எதுக்கு அதை யூஸ் பண்ணி தான் செருப்படி வாங்கிட்டு இருக்கோம். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. கம்பேக் இல்லையா அவரு சொல்லிட்டோம். ஆனா இருப்பேன் இருக்காருல்ல டீம்ல. எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா. ஆனா நம்ம பேட்டிங் டிபார்ட்மெண்ட் கம்பேர் பண்ணா பவுலிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. நம்ம பும்ராக்கு சப்போர்ட் இல்ல, அது நம்ம ஒரு மேட்ச் சொல்லிட்டு இருந்தாலும், நம்ம சிராஜ்ல இருந்து இப்போ பிரசித் கிருஷ்ணா கூட கடைசி மேட்ச் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஓகே, டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த சீரீஸ்ல நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும் அவங்க எப்படி எந்த அளவுக்கு வருவாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ஷமி ஆப்சன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு இந்த சீரீஸ்ல. ஏன்னா 2 பக்கமும் ஸ்ட்ராங் அட்டாக் இருந்தா இன்னும் டஃபா இருந்தது ஆஸ்திரேலியா பேட்டிங்க்கு. இப்ப ஏதோ பும்ராட்ட மட்டும் கொஞ்சம் சர்வே பண்ணிட்டு மத்தது தேத்திக்கலான்ற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. இல்ல, அது கரெக்ட் தான், ஷமி இல்லன்றது பச்சையா தெரியுது. பட் இது நமக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி தான். பும்ரா ஒரு சைட்ல போட்டா இன்னொரு சைட்ல நமக்கு ஒரு கண்டிப்பா ஒரு டாமினேட் பண்ற ஒரு பவுலர் கண்டிப்பா எடுக்கணும் நம்ம. ஏன்னா சிராஜுக்குமே ஒர்க் லோடு கூட, அதுக்கப்புறம் சிராஜுக்கு ஒர்க் லோடு அதிகமா இருந்தாலும் இப்ப எப்படி சொல்றது, அவரு ரொம்ப நாளா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அவருக்குலாம். ஓகேவா, ஒரு சீனியர் லெவலுக்கு அவரு ஸ்டெப் அப் பண்ணியே ஆகணும். இப்பவும் பும்ரா பின்னாடி ஒளிஞ்சிட்டு போடுற மாதிரி தான் இருக்கு. இப்ப பும்ரா எப்படி ஓனர்ஷிப் எடுத்து பிளேயர்ஸ் பவுலர் யூனிட்டியே கண்ட்ரோல் பண்றாருல்ல, அந்த மாதிரி சிராஜும் அந்த மைண்ட் செட்டுக்கு மாறி கொஞ்சம் பவுலிங் சைட்லாம் லீடர்ஷிப் பண்ணி கொண்டு போற அளவுக்கு டெவலப் ஆகணும் தான் எனக்கு தோணுது. இல்ல, கண்டிப்பா பண்ணணும் தான். அதுக்கு ஒரு பிரேக் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் சிராஜுக்கு. ஏன்னா அவர் காட்டியிருக்காரு அவரோட ஒர்த்த, நிறைய சீரீஸ்ல செம்ம ஸ்பெல் போட்டு காட்டியிருக்காரு. அதுக்கு ஒரு பிரேக் கண்டிப்பா நம்ம கொடுத்தாகணும். யங் டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம யாரையாவது ஒருத்தர் க்ரூம் பண்ணி தான் ஆகணும். இது நமக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி தான். சும்மா பும்ரா, சிராஜ், ஷமி இப்படியே சொல்லிட்டு இருக்க முடியாது நம்ம. ஆமா, அதான் இப்ப நம்ம ஆல்ரெடி இப்ப சொன்ன மாதிரி தான் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பெட்டர், அதுலயும் நம்ம இன்னும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரணும். பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பாவே நிறைய யங்ஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியவே. நம்ம இப்போ சாய் சுதர்சன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, கவுண்டி மேட்சஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. இப்ப இங்கிலாந்துல கூட போய் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நமக்கு அடுத்த சீரீஸ் கூட இப்ப இங்கிலாந்துல தான் வரப்போகுது. டெஸ்ட் மேட்ச் ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் தான் வரும், 6 months அப்புறம் தான் வரும். ஆனா வரும்போது இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டு போய் அவங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கலாம். இப்பெல்லாம் யங் ஏஜ் அவருக்கு, இன்னொரு 10-15 வருஷத்துக்கு கிரிக்கெட் ஆட போறாரு. சோ அவரை மாதிரி நெக்ஸ்ட் செட் உள்ள கொண்டதுக்கான ஒரு டைம் தான் அது. இவன் யங்ஸ்டர்ஸ் கூட்டு போறதெல்லாம் பிரச்சனையே இல்ல. எல்லா ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்லயும் 4-5 யங்ஸ்டர் இருப்பான், பிளேயிங் லெவல்ல வைக்க மாட்டானுங்க, அதுதான் பிரச்சனை. ஈஸ்வரன்லாம் நான் கண்டிப்பா இறக்குவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸ்டார்டிங்ல நம்மளே பேசிட்டு இருந்தோம்ல, அபிமன்யு ஈஸ்வரன்லாம் ஓப்பனிங்க்கு சான்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் இது பண்ணோம். சோ ஓப்பனிங் கொலாப்ஸ் ஆனாலும் கடைசி வரையும் சான்ஸே கொடுக்கல, பிராக்டிஸ் மேட்ச் ஆட வச்சு அனுப்பிச்சு விட்டானுங்க. அதான் இன்னும் எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் அபிமன்யு ஈஸ்வரன் சான்ஸ் கிடைக்க வேண்டி இருக்கு. அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாய் சுதர்சன், அதுக்கப்புறம் நம்ம ருத்ராஜ் கைக்வாடும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, அவரையும் அடுத்து எதிர்பார்க்கலாம். யாரு ஒரு நிமிஷம், யாரு ருத்ராஜ் கைக்வாடுக்கும் ரெட் பாலுக்கு என்னங்க இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருங்க. நீங்க போய் ஸ்டார்ட் நீ வெறும் சிஎஸ்கே பிடிக்காதுங்கிறதுக்காக நீ எடுக்க கூடாது. ஆன்டி சிஎஸ்கே எல்லாம் கிடையாது. அவன் ரெட் பால்ல என்ன பண்ணிருக்கான், ஒண்ணும் பண்ணல. ஒயிட் பால்ல அவனை சொல்லுங்க, அப்பயா சேர்த்துக்கலாம். நான் சேர்க்க மாட்டேன் அப்பவும். சரி போ, லைட்டா பொறாம நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாம வெண்மத்தை காக்கிட்டு போறான்.
அதான் சொல்றேன். அது வன்மம் வந்து கக்கிட்டே இருக்காடா. உனக்கு வந்து ருத்ராஜ் கைக்வாட்னாலே சிஎஸ்கே ஜெர்சில உனக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் நீ சேர்த்து கூடாது. இப்ப இல்ல நம்ம இப்பதான் நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம், அடுத்த யங்ஸ்டர்ஸ் குரூப் பண்ணோம், இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் என்ன பண்ண போகுதுன்னு. உடனே ருத்ராஜ் கெய்க்வாடுன்னா என்னப்பா அது? அவருக்கு இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆல்ரெடி. இப்போ வெறும் ஐபிஎல் மட்டும் நம்ம எடுத்துக்கல, இப்ப T20ல ஆல்ரெடி உள்ள வந்துட்டாரு. இந்தியால T20ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இப்போ ODI டெஸ்ட் அப்படியே ஒரு ஃபார்மெட்டா இறக்குனாதான் தெரியும். இதுதான் சிஎஸ்கே கோட்டா மாதிரி இருக்கு. இல்ல நான் சும்மா சொல்ல, சீரியஸே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்ட்ஸ் நல்லா தான் இருக்கு. அதனால அதை நம்பி எடுக்கலாம். அவன் போன சீரீஸ்ல நம்ம நியூசிலாந்து கூட 150 அடிச்சவனையே பெஞ்சில உட்கார வச்சிருக்காங்க. சர்ஃபராஸ் கான் சொல்றேன். ஏன்னா ருத்ராஜ் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி. அடுத்து பவுலிங்ல பார்த்தோம்னா ஹர்ஷதீப் இருக்காரு, அவரையும் நம்ம உள்ள கொண்டு வரலாம். அதான் இப்ப அவருக்கும் அதே மாதிரி தானே ஒயிட் பால் ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் நம்ம கொண்டு வந்தோம்னா ஃபிட்னஸ் நம்ம எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போதைக்கு நம்ம பவுலிங் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு ஃபார்மட் வைஸ் நம்ம பிரிச்சுக்கிறது பெட்டர். 3 ஃபார்மட்லயும் ஆடினா கண்டிப்பா இன்ஜுரி ப்ரோனா தான் இருக்கும். ஏற்கனவே இப்ப பும்ரா வந்து 3லயுமே அவர் தான் ஒரு மெயின் பவுலர் மாதிரி இருக்காரு. அதுக்கே நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஒர்க்லோட் எவ்வளவு அதிகமா இருக்கு. இன்ஜுரி வந்துச்சுன்னா நமக்கு அடுத்து ஒரு இப்போ பெரிய பெரிய சீரீஸ்ல மிஸ் ஆகிற அளவுக்கு டேஞ்சர் இருக்கு. அப்ப ஹர்ஷதீப்பும் வந்து நம்ம T20ல கண்டிப்பா தேவை. அந்த டைம்ல ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு நம்ம எதிர்பார்க்கும் போது கொஞ்சம் கஷ்டம் தான். சோ அதுக்கு நம்ம பவுலர்ஸ் இன்னும் ஃபைன் பண்ணலாம். இவங்க இருக்கு, நம்மள்ட்ட ஸ்கவுட்டிங் இருக்கு. அவ்வளோ ஐபிஎல்ல புதுசா கொண்டு வராங்க. மயங்க் யாதவ்னு ஒருத்தனை போன வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உம்ரான் மாலிக் கொண்டு வந்தாங்க SRHல. ஸோ ஐபிஎல்கே இவ்வளவு ஸ்கவுட்டிங் நடக்கிறப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு கண்டிப்பா ஏகப்பட்ட ஸ்கவுட்டிங் இருக்கணும். புது டேலண்ட், ஒரு செம பேஸ் போடுற லெஃப்ட் ஆர்ம் பேசர் கண்டிப்பா கொண்டு வரணும். நம்ம ரொம்ப வருஷமா மிஸ் பண்ற ஒரு இதான் ஜாகிர் கான் போனதுக்கு அப்புறம். சோ இதெல்லாம் அவங்க பண்ணி அந்த பிளேஸ ஃபில் பண்ணா இன்னும் சூப்பராகவே இருக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல. ரஞ்சில கூட அக்கீப் நபின்னு ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. 10 விக்கெட்ஸ்லாம் எடுத்திருந்தாரு. சோ அவரை கூட சான்ஸ் கொடுத்து நம்ம க்ரூம் பண்ணலாம். அதான் ரஞ்சில நமக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்ப பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஸ்பின்ல கூட அஷ்தூபேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரையுமே நம்ம ட்ரை பண்ணலாம். அவரும் லாஸ்ட் ரஞ்சில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்து இது பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் ஆனா என்ன சேஞ்சஸ் வருது என்னன்னு பார்ப்போம். இன்னும் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் சான்ஸ் கிடைக்குது, எப்படி இருக்க போகுது என்னன்றதையும் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம இப்போ சான்ஸ் கொடுக்கறதுங்கிறதே இப்போ 2 டைப்பும் இருக்கு. இப்போ நம்ம வெறும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டாட்ஸ் இதை பார்த்து தான் நமக்கு ரஜத் பட்டிதார்னு ஒருத்தர் உள்ள வந்தாரு. அவர் ஸ்டாட்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அவர் இங்கிலாந்து சீரீஸ்ல டெபியூ பண்ணப்போ ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. அது ஒரு சீரீஸ் தான் சான்ஸ் கிடைச்சது, அதுல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. அதே மாதிரி நம்ம நிதிஷ் ரெட்டிக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஸ்டாட்ஸ் எல்லாம் பெருசா இல்ல, இவர் எப்படி நீங்க பிஜிடிக்கு நம்பி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு அப்போ ஒரு தேவை இருக்கு, ஆல்ரவுண்டர்னு ஒரு தேவை இருக்கு. அதை கரெக்டா அவர் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ நமக்கு என்ன சுச்சுவேஷன், என்ன நமக்கு தேவை இருக்கு, அதை பொறுத்து இவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு சான்ஸ் கொடுக்கணும். அதை கொடுக்கதான் நமக்கு அடுத்து பிளேயர்ஸ் புதுசா கிடைப்பாங்க. ஆமா, கண்டிப்பா இந்த பிஜிடிக்கு அப்புறம் ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்கும். மேனேஜ்மெண்ட் சைட்லயும் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. இதுக்கப்புறம் பாசிட்டிவா கொஞ்சம் நல்ல சேஞ்சஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அதையும் தாண்டி நம்ம ஆளு ஒருத்தர் இருக்காரு கோச்சின்ட்டு, அவர் தான் மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்கன்றது நமக்கு விசிபிலிட்டியே இல்ல. அதுக்கு வேற இவர் வேற முன்னுக்கு பின் முரணா 4 கருத்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸ்டேட்மெண்ட்லாம் வேற பயங்கரமா இருக்கும். ஏதோ பல கப்பை ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி பேசுவாரு. ஆனா உள்ள என்ன பண்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. அவர் என்னதான் செய்ய ட்ரை பண்றாருன்னு கூட புரிய மாட்டேங்குது. ஆமா, கௌதம் கம்பீருக்கு மெயினா இப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரவி சாஸ்திரி கோச்சா இருக்கும் போது இவர் வெளியே இருந்து 1008 இது பேசிட்டு இருப்பாரு. ரவி சாஸ்திரி வந்து இந்தியால மட்டும் தான் வின் பண்ணிட்டு இருக்காரு, வெளியூருக்குலாம் போனா வின் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இவர் நம்ம உள்ளூர்லயே நம்ம தோக்கடிச்சிட்டாரு. நியூசிலாந்து கூட நம்ம ஒயிட் வாஷ் ஆனதே இல்ல, அதுலயே ஒயிட் வாஷ் ஆயிட்டோம். ஆமா, நானும் சரி அவர் வெளிய இருந்து கொடுத்த கமெண்ட் எல்லாம் பார்த்து வேற லெவலா கோச் ஆன உடனே பயங்கரமா ரெக்கார்ட் எல்லாம் பிரேக் பண்ணி கிழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்க வந்து அப்படியே எல்லா ரெக்கார்டும் நெகட்டிவா வச்சுக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நீ சொன்ன மாதிரிதான் ஒயிட் வாஷ் ஆகாம இருந்துச்சு, அதுவும் போச்சு. 10 வருஷமா பிஜிடி நம்ம வச்சுட்டு இருந்தோம், அதுவும் கை விட்டு போச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் எந்த ரெக்கார்டுன்னு சொல்லல, 19 அதுக்குதான் போட்டு விட்டோம் நாங்க. ஐபிஎல்ல பண்ணாருன்றத வச்சு அதே இத இங்கேயும் ரெட் பால்லயும் அப்ளை பண்ணா, அதான் அவர் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்ன ட்ரை பண்றாருன்னு புரியவே மாட்டேங்குது. ஒரு ஐடியாவே இல்ல. அதான் இப்போ என்னன்னா, நமக்கு இப்போ ஹோம் சீரிஸ் அட்வான்டேஜ் தான் நமக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. அதான் இவரும் சொல்லியிருக்காரு, வெளியூர்ல போய் ஜெயிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த ஹோம் சீரிஸ் அட்வான்டேஜே போயிருச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் கிரிக்கெட் டீம் வந்து எங்க வின் பண்ணுவாங்கன்றதே ஒரு மிஸ்ட்ரி மாதிரி தான் இருக்கு. இதுல இவர் வேற 5th டெஸ்ட் நடந்துட்டு இருக்கிறப்போ ஐ லவ் டொமஸ்டிக் கிரிக்கெட், ஐ லவ் ரெட் பால் கிரிக்கெட் வேற. நீங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் லவ் பண்ணீங்கன்னா அப்ப அதுக்கேற்ற மாதிரி சான்ஸ் யங்ஸ்டர்ஸ் கொடுக்கணும். ரெட் பால் கிரிக்கெட் பிடிக்கணும், அதுக்கேற்ற ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும். சம ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டாரு. we would be a team chasing 400 in a single day, if we want to bat for 2 days we will bat that. அப்படி என்னெல்லாமோ சொன்னாருங்க, குரலி வித்தெல்லாம் காட்டினாரு.
அதான் வாயை கம்மி பண்ணிட்டு ப்ராசஸ்ல ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணாவே கரெக்டா இருக்கும். அவர் தான் சொல்லியிருக்காருங்க, ஐ டோன்ட் ட்ரஸ்ட் இன் ப்ராசஸ், ஐ வில் ஷோ ரிசல்ட் அப்படின்ட்டு. ப்ராசஸ் ஒழுங்கா பண்ணாதான் ரிசல்ட் வரும். ப்ராசஸே பண்ண மாட்டாராம், சும்மா உட்காந்துட்டு மிரட்டிட்டு உருட்டிட்டு உரு மூஞ்ச வச்சுக்கிட்டு எங்க இருந்து ரிசல்ட் வரும்? அதாவது ஆப்போனன்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம்ன்றதை கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்கு தான் மூஞ்சி அப்படி உருன்னு வச்சிருக்காரு. ஆப்போனன்ட்டுங்களை இந்தியா டீமுக்கே தெரியாது, எந்த கேம் பிளானும் இல்ல, அப்படியே வர வேண்டியதுதான். அவனுங்களே குழம்பிதான் இருக்காங்க. எப்படியோ இந்த WTC சைக்கிள் நமக்கு மோசமா தான் எண்ட் ஆயிருக்கு. இதுல சொல்லிக்கிற நமக்கு ஒன்றும் பெரிய இம்பாக்ட் எதுவுமே இல்ல. அதான் நெக்ஸ்ட் சைக்கிளையாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். நம்ம கோச் சைட்ல இருந்து என்ன பண்ணுவாரு, என்ன ஸ்ட்ராட்டஜி கொண்டு வர போறாருங்கிறது ஒரு ஐடியாவும் இல்ல. ஆனா அதான் இப்ப WTCல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இப்ப நம்ம ICC வரை இப்போ ஒரு சொல்லியிருக்காங்க, இந்த டயர் 1 டயர் 2 சொல்லி 2 டீமா பிரிக்க போறோம் WTCக்காக, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல மெயினா நமக்கு என்ன இதுன்னா, ஒரு ஸ்கெடியூலே கொஞ்சம் ப்ராப்பரா இல்லாத மாதிரி இருக்கு. சில கண்ட்ரீஸ்ல பெரிய கண்ட்ரீஸே ஃபேஸ் பண்ணாம மொத்தம் ஒரு 10 மேட்ச் ஆடிட்டு அப்படியே பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல இருக்காங்க. யாரு? சவுத் சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா தானே சொல்றீங்களா? சொல்றேன். அதேதான் சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்கான். இல்ல இது இப்போன்னு இல்ல, நம்ம WTC ஆரம்பிச்சதுல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், ஈக்குவல் பிக்சர்ஸ் இல்ல, ஒரு ஈக்குவல் ஆப்போனன்ட்ஸ் போட்டு எல்லாரும் ஈக்குவல் பிக்சர்ஸ் ஆடி அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. டைரக்டா என்ன கால்குலேட் பண்றாங்கன்னே தெரியல, டைரக்டா ஒரு ஃபைனல்ஸ் போட்டுறானுங்க. அது ஒரு இம்பேலன்ஸா தான் இருக்கு. கண்டிப்பா அதை அவங்க அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஆமா, அதான் இவங்க பெரிய கண்ட்ரீஸ் ஃபேஸ் பண்றது மட்டும் அடிக்கடி இருக்கணும்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஏன்னா அதுதான் நிறைய பேர் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா WTC வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஈக்குவலா வச்சு சின்ன டீம்ஸ் கூட பெரிய மேட்ச்லாம் ஆடுற மாதிரி ஒரு இது கொண்டு வரணும். இப்ப நம்மளே பாத்துட்டு இருக்கோம், ஆப்கானிஸ்தான் சின்ன டீம் லிஸ்ட்லயே வைக்க முடியாது. அவங்க எல்லாம் பயங்கரமா அடி 600ல ஆமா. அடிச்சிட்டு இருக்காங்க. இன்கேஸ் எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆப்கானிஸ்தான் பெரிய டீம் கூட யாரையாவது மோதுனா ஒரு அப்செட் கொடுக்கறது கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா லிமிடெட் ஓவர்ஸ் ஆல்ரெடி பாத்துட்டோம், வேர்ல்டு கப்ல இருந்து T20 வேர்ல்டு கப்ல இருந்து எல்லாமே அவங்க பெரிய பெரிய டீமா வின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ டெஸ்ட்லயும் கண்டிப்பா யாராவது வின் பண்ணுவாங்க, அது யாரா இருக்கும்னு தெரியாது. அந்த வாய்ப்பை நம்மளே கொடுப்போம், அந்த ரெக்கார்டையும் பிரேக் பண்றோம். அவ்வளவுதான். எப்படியோ இந்த சைக்கிள்ல ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் ஃபைனல்ஸ் நடக்கும். சவுத் ஆப்பிரிக்கா வந்து எப்படின்னா ஆஸ்திரேலியாவே ஃபேஸ் பண்ணாம நேரா அப்படியே தத்தி ஃபைனல்ஸ் வந்தாச்சு. கடைசியில தான் பேய் வந்து நிக்குதுன்றது, ஆஸ்திரேலியா வந்து நிக்குது. நம்ம எல்லாருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணணும்னு தான் ஆசை. ஒரு கப்பு கூட அடிக்கல, எப்பயாவது அடிக்கட்டும்ட்டு பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. எப்படியும் இந்தியாவுக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட் தான் டெஸ்ட்ல. அடுத்து ஃபுல்லா நம்ம ஒயிட் பால் கிரிக்கெட் தான் வந்துட்டு இருக்க போகுது. அடுத்து இப்போ T20 ODI சீரிஸ் ஆட போறோம் இங்கிலாந்து கூட. அப்புறம் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேற வந்துட்டு இருக்கு. ஒயிட் பால்ல நம்ம தான் அப்படி செய்றோம். நம்புவோம். இட்ஸ் ஆல் ரைட். மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? ஸ்கிராட்ச்ல இருந்து சொல்றேன். அதனால அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம அந்த சீரிஸ் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படியே இது வரைக்கும் நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இனிமேல் உங்க சப்போர்ட் கொடுங்க. அப்படியே மறக்காம நம்ம கிரிக்கெட் கடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கலாஸ். கலாஸ்.